வீடியோவில் என்னோட 9th மந்த் பேபி ஷவர் ஃபங்க்ஷனோட ப்ரிப்பரேஷன் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ரைஸோடு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஃபங்க்ஷன்னா நான் அந்த நைட் வந்து எதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணேன், ஸோ தட் ஃபங்க்ஷனில் வந்து எதுவும் வந்து ஒரு டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காகன்றதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட சீமந்த சாரீ. ஸோ யூஸ்வலாக நாங்கள் க்ரீன் கலர் சாரீ தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வரமஹாலக்ஷ்மி ஷாப்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ காம்போ எனக்கு. இந்த சாரீ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3500 வந்திருந்தது. ஸோ இந்த சாரீக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் இது ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் சவுகார்பேட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஹேண்ட் ஒர்க்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. நெக் பேட்டர்னுமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த ப்ளவுஸோட பிட் பார்த்திங்கன்னா எவ்வளோனா அரௌண்ட் 1500 வந்திருந்தது. ஸ்டிச்சிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 650 வந்திருந்தது. ஸோ வர்த் த மணின்னு நான் வந்து இது சொல்லுவேன். பிகாஸ் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. ஸோ இது மேட்சிங்காக வந்து பிகாஸ் கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ்லாம் எடுப்பாங்கன்ட்டு மேட்சிங்காக வந்து பேங்கிள் வாங்கி வச்சுருந்தேன். சேம் வந்து க்ரீன் வித் பிங்க் காம்போ. இது வந்து நியர்பை ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட 4 டசன் ஆஃப் வந்து பேங்கிள்ஸ். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ் தான் ஆச்சு. லுக்கை வந்து ஹைலைட் பண்ணுறதே வந்து ஜுவல்லரி தான். ஸோ ஜுவல்லரி வந்து நான் ஹெவியாக நல்ல டெம்பிள் ஜுவல்லரியாக போகணுன்றதுக்காக இன்ஸ்டா பேஜில் இருந்து தான் இந்த ஜுவல்லரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எதுக்காவது லிங்க் வேணும்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு லக்ஷ்மி செட்டு. இது கம்ப்ளீட்டான ப்ரைடல் செட். இதுலேயே வந்து 2 வந்து நெக்லஸ் வந்துடுது, ப்ளஸ் வந்து ஒரு ஜிமிக்கி அண்ட் தென் வந்து ஒட்டியானோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் வந்துடுது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 1500 ரேஞ்சஸில் தான் வந்துருந்தது. நம்ம ரெண்டல் போகிறத விட நம்ம இதை வாங்கிட்டோன்னா எவ்வளோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொடுத்த டிக்கா என் ஃபேஸ்க்கு கொஞ்சம் பெருசாக வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து ஜும்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிங்க் வித் க்ரீன் சாரீக்கு ரொம்ப ஆப்டாகவே இருந்தது இந்த செட்டு. எனக்கு வந்து மாட்டல் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பீட்ஸ் மாட்டல் வந்து என் மேரேஜ் டைமில் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இது கூட பேர் பண்ணி வந்து நான் பார்த்தேன். அதுவுமே அந்த லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான் ஆச்சு இந்த மாட்டல். நான் சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த லைக் பேரே வந்து 150 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நான் இதுவரை சாரீ பின் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு அதே பிங்க் வித் க்ரீன் காம்போவில் வந்து ஒரு சாரீ பின் வந்து எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த டிக்கா நான் பெருசாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ தனியாக வந்து நான் மீஷோவில் வந்து ஒரு டிக்கா ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். தெரியாதவங்க சொல்கிறேன், டிக்கானா வந்து அந்த நெத்திச்சுட்டி நம்ம வைப்போம்ல அது. ஸோ இந்த நெத்திச்சுட்டி பார்த்திங்கன்னா மீஷோவில் அரௌண்ட் 206 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள். அதே சேம் லக்ஷ்மி கான்செப்ட் செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஜுவல் செட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹேர் டூக்காக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன், ஆல்ரெடி என் மேரேஜுக்கு வச்ச எக்ஸ்டென்ஷன் இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் வந்து கீழே வந்து குஞ்சலம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, நான் வந்து அந்த ஹேர் மாதிரியே இருக்கும்ல, ஸோ அது வச்சா இன்னுமே வந்து ஹேர் கொஞ்சம் லென்த்தாக தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி குஞ்சலம் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து நல்லாவே திக்காக இருக்கும். அதுவும் வந்து நேச்சுரல் ஹேர் மாதிரி தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ வந்து ஹேர் டூக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ சீமந்தத்தோட ஹைலைட்டே வந்து பூஜடை தான். ஸோ சேம் சாரீ கான்செப்ட் அண்ட் காம்போ மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீன் அண்ட் பிங்க் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டால் வச்சு நான் கேட்டிருந்தேன். லைக் பாய் பேபி, கேர்ள் பேபி அண்ட் வந்து கிருஷ்ணர் எல்லாமே கலந்தா மாதிரி. ஸோ இது மயிலாப்பூரில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து 3000 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து மாலை வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம். அதே வந்து திருப்பி க்ரீன் கலராக போக வேண்டான்றதுக்காக ஒயிட் கலர் வந்து ஹைலைட்டாக இருக்குன்றதுக்காக இந்த மாலை சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாலை ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் ஆச்சு. இது நம்ம சம்பங்கி மாலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாலை. ஸோ என்னோட பார்ட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பையனோட ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து சாண்டில் ஷேடில் வந்து போயிருந்தேன். யூஸ்வலாக அந்த ப்ளவுஸ் கலர் வந்து மேட்ச் பண்ணுவாங்கள்ல, ஸோ நான் அந்த மாதிரி போகாமல் எனக்கு இந்த சாண்டில் ஷேடில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ பாப்பா ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 850 வந்தது. ஹஸ்பண்ட் ட்ரெஸ் வந்து அரௌண்ட் 2000 சம்திங் வந்திருந்தது ராம்ராஜில். நெக்ஸ்ட் வந்து நமக்கு நலங்கு வைப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இந்த பவுல் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பவுல் பார்த்திங்கன்னா வந்து சவுகார்பேட்டில் வாங்கினது 25 ருபீஸ் ஆச்சு ஒரு பவுலில். இதில் வந்து மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், பூ வச்சு நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 25 பவுல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த பேக் வந்து இதுவுமே சவுகார்பேட்டில் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு பேக் வந்து 14 ருபீஸ் ஆச்சு. இது நான் ஓவன் பேக். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். இந்த பாத்திரமும் நான் சவுகார்பேட்டில் வாங்கியிருந்தேன். ஒரு பாத்திரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் அது கூடவே வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த பாக்ஸ் வந்து 6 ருபீஸ். இதுவுமே சவுகார்பேட்டில் வாங்கினது. அதில் மஞ்சள், குங்குமம், வளையல் போட்டு கொடுத்துருந்தோம். இந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் ஸ்வீட் போட்டு கொடுப்போம். ஸோ 3 ஸ்வீட்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக சோமாஸ் வைப்போம், அதுக்கப்புறம் முறுக்கு அண்ட் தென் வந்து ரவா லட்டு வச்சுருந்தோம். ஸோ ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா நந்தினி ஸ்வீட்ஸில் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அரௌண்ட் வந்து 101 பீசஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ டோட்டலாக இதோட ப்ரைஸ் வந்து 10,500 ருபீஸ் ஆச்சு.
101 ஸ்வீட்ஸ் வைக்கிறது வந்து எங்கள் பழக்கம். எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு அந்த ஹோல் நைட்டில் வந்து எல்லாம் பாக்ஸில் போட்டு ஸோ தட் அடுத்த நாள் போர்ட்டரில் புக் பண்ணிட்டா மண்டபத்துக்கு கொண்டு போகலான்ட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே நம்ம ஹாலுக்கு வந்தாச்சு. ஹால் டெக்கர் வந்து இதுதான். இது 11,000 ஆச்சு. நான் வந்து யூஸ்வலாக க்ரீன் பேக்ட்ராப் போகலை, பிகாஸ் வந்து என் சாரியும் க்ரீன்னால இதில் வந்து அம்மா பாப்பா இருக்க மாதிரி வந்து ஒரு லோகோ மட்டும் க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேங்க்வெட் ஹால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அக்ஷயம் ஹோட்டல் இருக்குல்ல, அதில் தான். இதோட ஃபுட் ப்ரைஸ் வந்து 410 rupees per plate. டோட்டலாக 100 people வந்து அக்கமடேட் பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் 80 சேர் போட சொல்லி மீதி 20 வந்து டைனிங்காக போட்டுட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் வச்ச சீர்வரிசை பிளேட் வந்து இதெல்லாம் தான். ஸோ ஃபோட்டோகிராஃபி மேக்கப்லாம் இன்னொன்று வீடியோவில் சொல்கிறேன்.